நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். அதாவது வாழ்க்கையில் நேரம் என்பது இறைவன் கொடுத்த ஒரு சிறந்த கொடை. அதாவது நம்மளால் எதையும் சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியாத ஒன்று அது எதுனா அது நேரம் மட்டும்தான். அதனால் கடவுள் கொடுத்த நேரத்தை ரொம்ப அனுபவித்து ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழணும். ஏன்னா வாழ்க்கையை மிகப்பெரிய கொடை. ஸோ கிடச்சிருக்க அந்த கொடையை நம்ம எந்தளவுக்கு ரசிக்க முடியுமோ இந்த வாழ்க்கையை ரசித்து வாழணும். இதைத்தான் நம்ம ஊர் கவிஞன்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதாவது வெளிநாட்டு கவிஞன் தாஸ்தோவெஸ்கியோட ஒரு கதை உண்டு. இப்படித்தான் ஒரு அரசன் ஒரு தச்சரை பார்த்து, நான் இருக்கிறதுக்கு ஒரு அரியணை வேண்டும், ஒரு சிறந்த மரத்தில் ஒரு சிறப்பான அரியணையை வெட்டி கொண்டு வான்னு சொன்ன உடனே அந்த தச்சர் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஊரெல்லாம் அலைவார். கடைசியில் காட்டுக்குள்ளே போய் ஒரு சிறந்த பெரிய முதிர்ந்த மரத்தை பார்ப்பார். ஸோ இந்த மரம் தான் அந்த அரியணை செய்வதற்கு ஏற்ற மரம்னு சொல்லி அந்த மரத்தை வெட்ட போவார். மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலி எடுத்து ஓங்குவார். ஓங்கும்போது தான் மரம் பேசியது. மரம் பேசுமா? எஸ், கதை தானங்க. கதையில் மரமும் பேசும், மிருகங்களும் பேசும். அந்த மரம் சொல்லிச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் என்னை வெட்ட போகிறீங்கன்னு தெரியுது, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதுவரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழலை. இதுவரைக்கும் எவ்வளவோ காலங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ நான் இலையுதிர் காலத்தில் இருக்கேன். அதனால் மீண்டும் இந்த இலைகளெல்லாம் தழுக்கணும். அதனால் எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் வெட்டுங்கன்னு சொல்லிச்சா அந்த மரம். அதையும் கேட்டுக்கிட்டு அந்த தச்சரும் சரி பரவாயில்ல 3 மாதம் தானன்ட்டு அவகாசம் கொடுத்துட்டு போயிட்டாராம். 3 மாதம் கழித்து திரும்பவும் அந்த மரத்தை வெட்ட வந்திருக்காரு. திரும்பவும் கோடாலி எடுத்து ஓங்கி வெட்டணும்னு சொல்லி துணியும் போது மீண்டும் மரம் பேசுகிறது. கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க, இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து என்னை வெட்டுங்க, கொஞ்சம் ஒரு 3 மாதம் மட்டும். ஏன்னா இப்போ தான் இலைகள்லாம் தழுத்துருக்கு, இனி பூக்கள்லாம் பூக்கணும், அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த தச்சரும் திரும்பவும் 3 மாதம் மரத்துக்கு கொடுத்துட்டாரு. 3 மாதம் கழித்து வந்திருக்கிறாரு. மரம் பூத்து அழகாக சந்தோஷமாக இருக்குது. நிறைய வண்டுகள்லாம் சத்தம் விட்டு ரீங்காரமிட்டு இருக்குது. மீண்டும் மரத்தை வெட்டுன்னு கோடாலியை ஓங்குறாரு. மீண்டும் மரம் பேசுகிறது. இன்னும் எனக்கு ஒரு 3 மாதம் கொடுங்களேன், ஏன்னா இப்போ தான் மரம்லாம் பூத்துருக்கு, நீ இதெல்லாம் காயாகி பழமாகி குருவிகள்லாம் சாப்பிடணும், அதை நான் பார்க்கணுன்னு சொல்கிறச்சான். பார்க்குறாரு. இன்னும் 3 மாதம் தானே சொல்லி திரும்பவும் 3 மாதம் மரத்தை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுச்சு. திரும்பவும் 3 மாதம் கழிச்சு மரத்தை வெட்டுன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போது மரம் சொல்லுது, பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எல்லாமே என்னுடைய மரங்கள்லாம் நல்லா காயாக கணிச்சு பழம் பழுத்து பழத்தெல்லாம் குருவிகள்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுங்க, மீண்டும் அந்த இலையுதிர் காலம் வரட்டும், என்னை வெட்டுங்கன்னு சொல்கிறாரு. தச்சரும் பார்க்குறாரு, 9 மாதம் கொடுத்தாச்சு, இன்னும் கடைசியாக ஒரு 3 மாதம் தான்னு சொல்லி 3 மாதம் கழிச்சு மரத்தை வெட்டுன்னு சொல்லி கோடாலியை ஓங்குறாரு. அப்போது அந்த மரம் தலையை சாய்த்து கொடுத்ததாம், என்னை வெட்டுங்கள், ஏன்னா வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், இது வரைக்கும் வாழ்க்கையை வாழலை, நீங்கள் என்ன எப்போ வெட்ட போகிறேன், என்னுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு தெரிஞ்சுதோ அப்போது நான் வாழ்ந்துட்டேன்ட்டு அந்த மரம் தலையை சாய்த்து கொடுத்ததான். எஸ், அதுபோல் தான் வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வாழாமே விட்டுருக்கோம். கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி எதை நோக்கியோ ஓடிட்டே இருக்கோம். போகக்கூடிய வழியில் நிறைய ரசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, எதையுமே ரசிக்கிறது இல்லை, எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அதாவது எதுக்காக வாழ்கிறோன்னு தெரியாமல் வாழ்கிறோம். கடைசியில் வாழ்க்கை முடிந்த போது ஐயோ வாழ்க்கையை வாழலைன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பொதுவாக அந்த எக்ஸாம் எழுத போகும்போது தான், எக்ஸாம் ஹாலுக்கு போய் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது தான் தெரியும், ஐயே படிச்சிருக்கலாமா, எல்லாம் தெரிஞ்ச கொஷினாக வந்திருக்க, படிக்காமல் விட்டுட்டோன்னு சொல்லி அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் வாங்கினதுக்கப்புறம், கொஷின் பேப்பர்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உணர்வோம், படிப்போன்னு சொல்லி ஆசைப்படுவோம். நான் அதுக்கப்புறம் படிக்க முடியாது. அதுபோல் தான் வாழ்க்கைக்கு கூட, வாழ்க்கை இருக்கும்போதே வாழ்ந்துடணும், வாழ்க்கை முடிஞ்சப்புறம் அதை பற்றி கொஞ்சமும் கூட யோசிக்கக்கூடாது. அதனால் வாழ்க்கை இருக்கும்போதே ருசித்து வாழுவோம். வாழ்க்கை எப்போது யாருக்கு முடியும்னு சொல்ல முடியாது. இதை ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், ரீசெண்டாக ஒரு 2 டேஸாகவே மிகப்பெரிய 2 ஆக்சிடெண்ட்டு கண்ணுக்கு முன்னாடியே பைக்கில். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிடுவேன். நான் எப்போவுமே நான் ஒரு லேட் பிக்கப்பர், எந்த இடத்துக்கும் ஷார்ட்டாக போயிட மாட்டேன், லேட்டாக்கி தான் போவேன். அந்த வகையில் கண்ணுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 3 உயிர்கள் கண்ணுக்கு முன்னாடியே போச்சுது. அதை பார்க்கும்போது தான் வாழ்க்கையில் எப்போது யாருடைய வாழ்க்கை எப்போது முடியும்னு சொல்லி யாருக்கும் தெரியாது.
அதனால் வாழ்க்கையை ரசித்து வாழுங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.